வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன் பார்க்க வரோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 13ஆம் தேதி திங்கட்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் வந்து இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திங்கட்கிழமை நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு மேசத்துக்கு பார்ப்போம். மேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வாய்ப்புகள் சாதகமாக நாளாகவும், அனுகூலமான ஒரு நாளாகவும், உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சிறு சிறு பயணங்கள் மூலமாக வாய்ப்புகள் உண்டான நாளாகும். அதேமாதிரி புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாகவும், தடைகள் இருந்தாலும் அது விலகக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்த அனுகூலங்கள் லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்கும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி தொழில்நுட்ப கருவிகள் சாதகமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா தென்மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7+4 தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. சிக்கல்கள் குறையும் நாளாகும். அனுசரித்து செல்வது நல்லது. அதாவது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு ட்ராபேக் இருக்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வரவுகளில் ஏற்ற சால்வுகள் அமையறக்கான வாய்ப்பு இருக்குது. சகோதர வழியில் அலைச்சல்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்தவருடைய கருத்து வேறுபாடுகள் மதிப்பளிக்காமல் செல்வது நல்லது. நீண்ட தூர பயணங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பழமையான சிக்கல்களை குறித்து உங்களுக்கு வியாபாரத்தில் சிறந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தடங்கல்கள் இருந்தாக்கா அது வியாபாரத்தில் மூலியமாக உங்களுக்கு ஈஸியாக வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அதிகார இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி வெற்றி நிறைந்த நாளாகவும், செல்வாக்கு நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது. ஒரு சில ட்ராபேக் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இன்றைய நாள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக செய்யுங்க. சின்ன சின்ன ட்ராபேக் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் பொறுக்கும் அதிர்ஷ்டமான நம்பர்னா 8+3 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரியா? அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்யும் கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். ஏன்னா அது காலபுருஷனுக்கே வந்து 2ஆம் இடம் இல்லையா? இப்போ தனத்துக்கான ஒரு இடமா இருக்குது. அப்போ இந்த ராசிக்காரவங்க வந்து தனத்துக்காக நிறைய பாடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். சரிங்க? அதே மாதிரி அடுத்து மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி குழப்பங்கள் நீங்கும் நாளாகும். அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகும். கருத்து வேறுபாடுகளுக்கு கவனம் தேவை. மனதளவில் ஒரு புதுவிதமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பொருளாதார தொடர்பான எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பலம் பெற்ற பலவீனம் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி தம்பதியருக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் பணிகள் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்கும். சக ஊழியர்களிடத்தில் பற்றி கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது நல்லது. நலம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்ல நாள் தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். ஒரு சில ட்ராபேக் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 4-3 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 4+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் வந்து இளம் நீல நிறம். அதே மாதிரி அலைச்சல்கள் உண்டான நாளாகும். பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி பொறுமை காக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. அதே மாதிரி சச்சரவுகள் இன்றி இருக்கக்கூடிய நாளாக கொஞ்சம் சண்டை சச்சரவுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை தவிர்க்கிறது நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, சட்டம் போடுறாங்க அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் நகர்றது நல்லது. ஏன்னா கடைசியில் வந்து உங்கள் மேலே வந்து பழி விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் உங்களை பழி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நினைத்த காரியத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலைச்சலுக்கு உண்டான நாளாகும். அதே மாதிரி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக செல்ல வேண்டிய நாளாகும். மற்றபடி தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதே நல்லது. குறைந்த வியாபாரத்தில் வந்து சகிப்புத்தன்மையுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. அதே மாதிரி நீண்ட தூரமாக கண் விழிப்பதை தவிர்க்கிறது நல்லது. நீண்ட நேரம் கண் விழித்து தூங்காமல் இருப்பதை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருந்த ஒரு விதமான சோர்வுகள் உண்டான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பரிசுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி அடுத்தவங்க பிரச்சனை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் இளம்
நீல நிறம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 3 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். +7ங்கிறது தான் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு. ராசியா நிறம் சந்தன நிறம். சந்தன நிறம் எப்பயுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சந்தன நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நெத்தியில் சந்தனம் வைக்கிறதும் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள், அதாவது சிம்மமாகட்டும் சிம்ம ராசிக்கு வந்து உடல் ரீதியாக அதிகமான ஹீட்டு உணரக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. பட் அவங்க வந்து ஒரு சந்தனத்தை உடம்புல தேய்க்கிது சந்தனத்தை வைக்கும் போது அது ஒரு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் சந்தனத்தை நெத்தியில் வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி படிகாரங்கள் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உடல்நிலைங்கிறது எப்பயுமே கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அது மிகப்பெரிய பலனாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து கவலைகள் மறையும் நாளாகும். தேவையற்ற நினைவுகளை அகற்றுவது, அதாவது நீங்கள் தேவையில்லாத குழப்பங்களை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மேன்மை உண்டான நாளாக இருக்கும். அதாவது ஏதாவது நீங்களாக தேவையில்லாத ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மனதில் எழுத கவலைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெற்றோர்களில் ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நெருக்கமானவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத சிலரின் வரவுகள் சந்திப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள் உண்டான நாளாகவும் உயர் அதிகாரிகளுடைய இடத்துல வந்து நீங்கள் முக்கியத்துவம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சமூக பணிகளில் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு. ராசியா நிறம் சந்தன நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சந்தனம் வந்து உங்களுக்கு நெத்தியில் இடுறது ரொம்ப சிறப்பு. சரிங்க? அதே மாதிரி 6+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு. ராசியான நிறம் அடர் பச்சை நிறம். சரிங்க? நெருக்கம் குறையும் நாளாக இருக்குது. நெருக்கடிகள் குறையும் நாளாக இருக்குது. லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாகும். முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் குறையும் நாளாகும். அதே மாதிரி குடும்பத்தில் அமைதி உண்டான நாளாகும். குழந்தைகள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். சொந்த தொழில் செய்வதற்கான லாபங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு சார்ந்த வழிகளில் உதவிகள் சாதகமாக இருக்கும். புதுவிதமான கருவிகள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கீர்த்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் இன்றைய நாள் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியான நிறம் அடர் பச்சைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென்மேற்கு. ராசியா நிறம் ஊதா. அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் புரிதல் மேம்பாடு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒத்துழைப்புகள் உண்டான நாளாக இருக்குது. இழுபறியான சுபகாரியங்கள் பேச்சுக்கள் வந்து தாமதமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு பயணங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும். நண்பர்களில் புதிய புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும். வரவுகள் ஏற்படக்கூடிய நாளாகும். இறுக்கமாக உண்டான சூழ்நிலைகள் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பணிகளில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சகோதர வழியில் ஒத்துமை உண்டான நாளாகும். உதவி கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு தென்மேற்கு. ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊதா நிறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 8+3 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம். அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் நினைத்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பணிமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெருக்கமானவருடைய இடத்துல கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்கும். நல்லது கெட்டது அப்படிங்கிற சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து செயல்படுறது நல்லது. அதேமாதிரி கடன் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக முடிவெடுப்பது நல்லது. கால்நடை பணிகளில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுறது நல்லது. போட்டி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு. ராசியா நிறம் வந்து இளம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் நிறமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 1+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம். சரிங்களா? கவலைகள் மறையும் நாளாகவும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகும். மனதில் இருந்த கவலைகள் மறையறக்கான வாய்ப்பு. சுபகாரியங்கள் எண்ணங்கள் கைக்குடி வரக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி உண்டான நாளாகும். வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகும். நண்பர்கள் வட்டாரத்தில் விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆர்வம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு. ராசியா நிறம் வந்து பொன்னிறம். அனுகூலமான நாளாகவும் அதே மாதிரி தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்புக்கு அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அதே மாதிரி
காரியங்கள் அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த சில மகிழ்ச்சிகள் செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி மற்றவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு நிறைவேற்றக்கூடிய நாளாக இருப்பீர்கள். அதே மாதிரி ஊழியர்களுடைய முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் ஒத்துழைப்பில் மேம்படக்கூடிய நாளாகவும், பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்குது. தன்னிறைவு பெற்ற நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் இன்றைய நாள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? அதே மாதிரி 9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான விஷயத்திற்கு ராசியா நிற வெளிர் மஞ்சள். சரிங்களா? பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும், வாதங்கள் மறையும் நாளாகவும், குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பொறுமை காக்க வேண்டிய நாள். வியாபாரத்தில் முயற்சிகளும் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், நெருக்கமானவருடைய சிறு சிறு விவாதங்களை தோன்றி மறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கல்வி சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாதனை நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு. கண்டிப்பாக செய்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு 7-2 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் சாம்பல். சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், பயணங்கள் கைகூட நாளாகவும், புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும், புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பிரபலமானவருடைய சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. புதிய வேலைகளுடைய முயற்சியில் கைகூடி வரக்கூடிய, கடன் சார்ந்த தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் பயணங்கள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும், உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த சில பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கல்வி சார்ந்த புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், மேன்மை நிறைந்த நாளாக கட்டாயமாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 2+5 தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.